வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் யோகங்கள் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது புத ஆதித்ய யோகம். புதனும் சூரியனும் சேர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு புத ஆதித்ய யோகம்னு நம்ம சொல்லுவோம். இந்த யோகத்தை இது நம்மளுடைய ஜாதகத்தில் எந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு இடத்தை தீர்மானிக்கிறதுனா, இது ஒரு நிபுணத்துவம் உள்ள யோகம், ஒரு சயின்டிக்ஸ் ஆகக்கூடிய யோகம். பெரிய பெரிய சயின்டிக்ஸ், நம்மளுடைய அப்துல் கலாம் நம்ம சொல்கிறோமல்ல, அவர் எப்பேற்பட்ட புகழுக்கு சொந்தக்காரர், ஒரு விஞ்ஞானி, அணு விஞ்ஞானி. இந்த மாதிரி ஒரு பெரிய சயின்டிக்ஸை ஏற்படக்கூடிய யோகம்தான் இந்த யோகம். இது பார்த்திங்கன்னா எந்த துறையிலையும் அவங்க இருப்பாங்க. இந்த துறையில் தான் அவங்க இருப்பாங்கன்னு நம்ம அவங்கள தீர்மானிக்க முடியாது. அவங்க எந்த மருத்துவத்திலையும் இருப்பாங்க, ஒரு கலைத்துறையிலையும் இருப்பாங்க. அவங்களுடைய தொழில் மாதிரி வேறு யாருனாலையும் அதை செய்ய முடியாது. அவங்களுடைய ஞானம் அந்தளவுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த புக்தி காரகனான இந்த புதன் வலுப்பெற்று அவர் எந்த ஒரு லக்ன அடிப்படையில், அவர் எந்த ஆதிபத்தியத்தில் செயல்படுறாருங்கிறத நம்ம பார்க்கணும். எந்த லக்னம் எந்த ராசிங்கிற அடிப்படையில் பொதுவாகவே புதன் வலுவாக இருக்கணும். இந்த யோகத்துக்கு சிறப்பு புதன் நல்ல ஆட்சி உச்சம் அடைஞ்சு அவர் சுபத்தன்மையோட அந்த குருவால் பார்க்கப்பட்டு மிகுந்த ஒரு சுபத்தன்மையோடு இருக்கும்போது இந்த யோகம் சிறப்பாக நற்பலனை ஏற்படுத்தும். இது புத்தி காரகனான அந்த புத பகவான் ஒரு சூரியனோட அவர் கூடும்போது ஒரு மிகுந்த ஒரு அஸ்தங்க சூழ்நிலையில் போகக்கூடாது. ஒரு 13 டிகிரிக்கு 2 பேரும் இடைவெளியோடு இருக்கும்போது அது அற்புதமான ஒரு பலாபலனை ஏற்படும். ஒரு சிறந்த ஒரு சயின்டிக்ஸ் ஆகி அவங்க இந்த உலகத்திலேயே ஒரு சிறந்த விஞ்ஞானியாக மாறுவாங்க. அதே போல் கணித மேதை ராமானுஜத்தை நம்ம சொல்லுவோம். இந்த மாதிரி உள்ள ஜாதகத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த யோகம் அவங்களுக்கு தெளிவாக அவங்களுடைய ஜாதகத்தில் பதிவாகி இருக்கும். சிறப்பாக வேலை செய்யும் இந்த யோகம். இது ஒரு பெரிய ஒரு கண்டுபிடிப்பை ஏற்படுத்தும். எந்த துறையாக இருந்தாலும் அதில் அவங்க தான் அவங்கள அடிக்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க செய்கிற வேலையை யாருனாலையும் செய்ய முடியாது. அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு சேவையை இந்த யோகம் செயல்படும். இது பார்த்திங்கன்னா மிகுந்த ஒரு ஆராய்ச்சி தன்மை உள்ள மருத்துவத்தில் புதுசாக மருந்தை கண்டுபிடிச்சி அதை ஒரு சிறந்த நம்மளுக்கு விதவிதமாக வருது. பார்த்திங்களா, இப்போ என்னென்ன நோயோ வருது, கொரோனா வருது, இப்போ புதுசாக எந்த மாதிரி நோய் வருதுங்கிறதே நம்ம ஒரு கணிக்க முடியாத ஒரு காலகட்டமாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த யோகத்தில் பிறந்த ஒரு ஆள் தான் ஒரு புதுசாக ஒரு மருந்தை கண்டுபிடிச்சி நம்மளை ஒரு காப்பாற்றக்கூடிய ஒரு பர்சன்டேஜாக இருப்பாங்க. அவங்க தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஒரு மருத்துவத்தில் சிறந்த ஒரு சேவையை ஆற்றி அவங்க புதுசாக கண்டுபிடிச்சி மருந்து தயாரிக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அவங்கள தான் இருப்பாங்க. அதே மாதிரி அணுகுண்டு ஒரு புதிய ஒரு ரசாயனத்தை கலவை ஏற்படுத்தி அதனால் ஒரு யாரும் செய்ய முடியாத ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை நம்ம செஞ்சு அதை நம்ம வச்சுருக்கும்போது அதை ஏற்படுத்துகிறதும் இந்த மாதிரியான யோகங்கள் தான். ஒரு பிறந்த அணு விஞ்ஞானி ஆனாலும் சரி, அல்லது நம்மளுடைய விண்வெளி ஆராய்ச்சியாக இருந்தாலும் சரி, அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த புத ஆதித்ய யோகம் சிறப்பாக செயல்படும். அதில் நம்மளுடைய லக்னமும் அந்த லக்னாதிபதியும் புதனாக வரும்போது இது கூடுதலான அதியோக பலனாக ஏற்படும். புதன் ஆட்சி உச்சம் அடைஞ்சு சுபத்தன்மையோட குருவால் பார்க்கப்பட்டு சுக்கிரனால் அவர் பார்க்கப்பட்டு சுக்கிரனை சேர்ந்திருக்கக்கூடிய பார்க்க முடியாது. சுக்கிரன் இந்த புதனை நேரடியாக பார்க்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது முக்கூட்டு கிரகம். இந்த சூரியனும் சுக்கிரனும் புதனும் 3 கட்டத்துக்கு மேலே போக மாட்டாங்க. இந்த புதன் சூரியனை விட்டு ஒரு 28 டிகிரி விலக மாட்டார். அதனால் இது முக்கூட்டு கிரகம்னு சொல்லுவாங்க. அதனால் சுக்கிரன் ஒரு 13 டிகிரி அளவில் இந்த புதனோட நெருக்கத்தில் வரும்போது குருவால் 5ஆம் பார்வையோ
9ஆம் பார்வையோ அல்லது 7ஆம் பார்வையோ இந்த புத பகவான் மேலே விழும்போது இந்த சூரியன் வந்து ஒரு 13 டிகிரி அளவில் வந்து ஒரு விலகி ஒரு அஸ்தங்கம் ஆகாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த புத ஆதித்ய யோகம் வந்து மிக சிறப்பாக செயல்பட்டு அவர் எதுலேயுமே ஒரு சயின்டிக்ஸ் போல் அவர் பிறப்பெடுத்து அதில் ஜொலிக்கக்கூடிய யோகமாக இந்த யோகம் அமையும் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் கே முத்துக்குமார். வாழ்க வளமுடன்.